மெர்சல் படத்துல ஒரே ஒரு வசனம் ஜிஎஸ்டிக்கு எதிராக வச்ச அப்படிங்கிற காரணத்தினால உனக்கு 5 வருஷம் அவங்க வந்து பாடா படுத்துனாங்க. ஆனால் நீ திமுக எதிராக தொடர்ந்து பேசிக்கிட்டே இல்லை. திமுக எந்த கேஸும் உன் மேலே போட்டது கிடையாது. அப்போ 2 பேரும் உன்னை எப்படி டிஃப்ரெண்ட்டாக டீல் பண்ணுறாங்கன்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். முதல்ல இருந்தே ஏதோ அவர் ஒரு அப்ராணி, அவர் ரொம்ப நல்ல மனிதர், அவருக்கு வந்து எல்லாம் வந்து தப்பாக சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா 7 வயசு ஆச்சு. ஏங்க ஒருத்தருக்கு நிஜமாவே மக்கள் மீது அக்கறை இருந்துச்சுன்னா 50 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணுவானா? 1000 கோடி 2000 கோடி சொத்து சேர்த்ததுக்கு அப்புறம் நான் வந்து சேவை பண்ணுறேன்னு இருப்பானா? இதுக்கு மேலே நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னா தம்பி இந்த பூவெல்லாம் வேற எங்கேயா போய் விட்டுருவோம். இப்போ அதே காலகட்டத்தில் அசீனை பார்த்து நீ போட்டிருக்கிறது வந்து உனக்கு வேணா ஷார்ட்ஸாக இருக்கும், ஆனால் எனக்கு அது ஜட்டி அப்படின்னு அதையும் எடுத்துக்கவா? இல்லை நீ துப்பாக்கியிலையும் பீச்சிலையும் இஸ்லாமிய விருப்பம் பரப்புனியா, அதையும் எடுத்துக்கவா? ஜல்லிக்கட்டுக்காக விஜய் செய்தது அதிகமா, ஹிப்ஹாப் தமிழா செய்தது அதிகமா? நடிகர்களே பார்ப்போம். ஹிப்ஹாப் தமிழா வசியமா கேட்கலாமா? இதுவே தர முடியாது அப்படின்னு 1000 ரூபாய்க்கு சொல்லும் போது எப்படிங்க 2000 தரீங்கன்னா அதுக்கு எங்களுக்கு நிர்வாகத்திறன் இருக்கு. நீங்க ஆட்சியை நடத்துறது முதல்ல கட்சியை நிர்வாகம் பண்ணி காட்டுங்க, அப்புறம் வந்து ஆட்சிக்கு நிர்வாகத்துக்கு வரலாம். இப்போ பார்த்தா விஜய் அவர்கள் வந்து மேடைக்கு பேசினார், இந்த பாஜக பாயசம் சொல்லி வந்து ஏமாத்துறாங்க. இப்போ நடக்கிற வந்து அடக்குமுறை வந்து அதை பார்த்து விஜய் வந்து உணர்ந்துருப்பாரா? மேபி இது வந்து நான் இது அடக்குமுறை ஏன்னா உணரணும்னா நீ முன்னாடியே உணர்ந்துக்கணும். ஏன்னா மெர்சல் படத்துல ஒரே ஒரு வசனம் ஜிஎஸ்டிக்கு எதிராக வச்ச அப்படிங்கிற காரணத்தினால உனக்கு 5 வருஷம் அவங்க வந்து பாடா படுத்துனாங்க. இன்கம் டேக்ஸ் ரைடு விட்டது, இங்கேருந்து கொண்டு போய் 5 மணி நேரம் வந்து நெய்வேலியிலேருந்து சென்னைக்கு வர வச்சு திருப்பி கொண்டு போய் கார்லேயே வச்சு விசாரிச்சதுன்னு அவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க. ஆனால் நீ திமுக எதிராக தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்க. திமுக எந்த கேஸும் உன் மேலே போட்டது கிடையாது. அப்போ 2 பேரும் உன்னை எப்படி டிஃப்ரெண்ட்டாக டீல் பண்ணுறாங்கன்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். என்ன இதெல்லாம் நடந்தால் ஒருத்தன் தெரிஞ்சுக்கணுமா? நாட்டில் வந்து ஏங்க பெரிய அரசியலர்கள்லாம் தேவையில்லை, கோமாள இல்லைனாலே பிஜேபிக்கும் திமுகவுக்கும் உங்களுக்கு பெரிய வித்தியாசம் தெரியும். அப்போ அப்படி இல்லாத போது இப்போதான் அவர் உணர்வார். ஏன்னா இது எனக்கு முதல்ல இருந்தே ஏதோ அவர் ஒரு அப்ராணி, அவர் ரொம்ப நல்ல மனிதர், அவருக்கு வந்து எல்லாம் வந்து தப்பாக சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா 7 வயசு ஆச்சு. நீ தான் மேடை ஏறி தீய சக்தி தூய சக்தின்னு பேசுகிற, நீ தான் ஸ்டாலின் அங்கிள்னு பேசுகிற, நீ தான் போட்டியே டிஎம்கேக்கும் தாவேக்காக்குன்னு பேசுகிறேன்னா அப்போ நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஏன்னா இவர் வந்து ஒன்றும் இப்போ வந்து நிதிஷ்குமாருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப வயசாகிடுச்சு, அவரால் வந்து சிந்திக்கவே முடியல. அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த புர்காவை வந்து ஒரு பெண்ணுக்கு இழுத்து விட்டதாகட்டும், ஒரு நிகழ்ச்சியில் வந்து மோடியை கிள்ளி விளையாட்டுருப்பாரு, இந்த மாதிரி பண்ணுற அந்த மாதிரி இருந்தால் கூட ஏதோ சரி ரொம்ப வயசாகிடுச்சுப்பா, 30 வருஷம் அரசியல் களத்தில் இருந்துட்டாரு, அதனால் அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு விடலாம். ஆனால் இப்போ ராமதாஸ் கூட அப்படி தானே வயசாகிட்டு என்னென்னமோ வளரிட்டு இருக்காருல்ல ஸ்டேஜில், அவனை கத்திட்டு இருக்காரு, மேடையில் இருக்கவனை கத்துறாரு. மாதிரி வயசாக ஏதாவது இருந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க. நீங்கள் டான்ஸ் ஆடுறது தான் பெரிய யூஎஸ்பி, அதில் தான் வந்து நீங்கள் பெரிய இந்தியாவிலே பெரிய ஆளுன்னு காட்டுறீங்க. அப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் மேடையில் ஏறி பேசுறதுக்கு இவர் பொறுப்பு இல்லை அப்படின்னு வந்து இது இனிமேல் தான் அவர் பாஜகவை பற்றி உணர்வார் அப்படிங்கிறதுலாம் வந்து அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவர் வந்து இப்போவும் பல ஆப்ஷன்ஸ் அவருக்கு முன்னாடி இருக்கு இல்லையா? கட்சியை மூடிடலாம், கட்சியை கொண்டு போய் அங்கே சேர்த்துக்கலாம், இங்கே சேர்த்துக்கலாம், தனிச்சு நின்று போட்டிடலாம், இதை எதிர்த்து குரல் கொடுக்கலாம், இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? அதில் தனக்கு சுயலாபமாக எது மேக்சிமமாக இருக்குமோ அதுதான் அவர் சூஸ் பண்ணுவார் இல்லையா? அவர் உணர்ந்துக்கின்றதெல்லாம் ஒன்றும் கிளிக்க போகிறது கிடையாது. ஏங்க ஒருத்தருக்கு நிஜமாலுமே மக்கள் மீது அக்கறை இருந்துச்சுன்னா 50 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணுவானா? 1000 கோடி 2000 கோடி சொத்து சேர்த்ததுக்கு அப்புறம் நான் வந்து சேவை பண்ணுறேன்னு இருப்பானா? ஆக்சுவலி மக்களுக்கு சேவை பண்ணணும்னு நினைக்கிறவங்களால அவ்வளோ காசு சேர்த்தவே முடியாது. ஏன்னா அவங்க வந்து முதல் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பாதிக்கும் போதே அவங்களுக்கு அந்த மைண்ட் வரும், செலவு பண்ண இருப்பாங்க, அதுக்காக செலவு பண்ண இருப்பாங்க. அவங்க கடைசி வரைக்கும் ஒரு பெரிய பல 100 கோடிகளை சம்பாதிக்கிற அளவு மாற மாட்டாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது நான் இது வரைக்கும் 2000 கோடி சம்பாதிச்சிட்டேன், இதுக்கு மேலே நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னா தம்பி இந்த பூவெல்லாம் வேற எங்கேயா போய் விற்றுக்கோங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். லைலமணி சொல்கிறது நான் ஒரு ஹிந்தி பேசி வேணாண்டி இங்கிலீஷ் பேசி வேணாண்டிட்டு எங்களால் வந்து அப்பயே தான் பாட்டார்ல. சரி அப்பயே தான் எடுத்துக்கணும்னா இல்லை, நீங்கள் வந்து அந்த இங்கிலீஷ் வேணாண்டி ஹிந்தி வேணாண்டின்னு பாடுற பாட்டாகட்டும், இல்லை வந்து தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து இந்த பாட்டை இப்போ இதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிறோம்னா சரி நாங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிறோம். அப்ப அதே காலகட்டத்துல அசீனை பார்த்து நீ போட்டிருக்கிறது வந்து
உனக்கு வேணா ஷார்ட்ஸா இருக்கலாம், ஆனா எனக்கு அது ஜட்டி அப்படின்னு பேசணும், அதையும் எடுத்துக்குவா. இல்ல நீ துப்பாக்கியிலையும் பீஸ்ட்லயும் இஸ்லாமிய வெறுப்பு பரப்புனியா, அதையும் எடுத்துக்கவா. அப்ப நீ வந்து பாசிட்டிவ் அங்க இருந்தா எடுப்பனா, நெகட்டிவ் அங்கதான் இருக்குது. ஒண்ணு நீ என்ன சொல்லு, சினிமா கரியர்ல காசு வாங்கிட்டு அவர் நடிச்சதுக்கெல்லாம் நீங்க வந்து அவர் கேள்வி கேட்காதீங்க, அவர் அரசியல பேசுற கேள்வி கேளுன்னு. அரசியல பேச மாட்டாரு, நீ சினிமால அவர் பேச நல்ல டைலாக்லாம் கனெக்ட் பண்ணிக்கோ, நான் கெட்ட டைலாக்லாம் எடுத்து போட்டு தான் அடிப்பேன். அப்போ வந்து இந்த கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைன்னுவாங்க. உனக்கு வந்து கூழ் குடிக்கலாம் மீசையில ஒட்டாதான் செய்யும், அதனால என்னைய மீசையை பார்க்கறதுலாம் உனக்கு சொல்ல முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா. இங்க வந்து அவருக்கு அரசியல் உணர்ச்சி அப்படிலாம் இருக்கலாம், ஒரு அதெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னா இந்த நூற்றாண்டின் ஆகச்சிறந்த நகைச்சுவை ஏதாவது தான் இருக்கும். ஜனநாயக படம் வந்து வெளியே வரல, அதுக்காக நிறைய பேர் பேசிட்டாங்க. ஏன் இப்ப நம்ம ஆளும் கட்சியோட பேச ஆரம்பிக்குது. விஜயோட மௌனம் இது வந்து கூட்டணிக்கான சம்மதம் தானே? ஏன்னா அவர் மட்டும் தான் பேசல, இது எல்லாரும் பேசுறாங்க. அந்த படம் இவங்கதான் காரணம், அணில கூட பேசுறவங்க இந்த படம் வராத காரணம் வந்து இங்க இருக்கிற வந்து திமுக தான் அப்படின்ற வரைக்கும் இப்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. இது எப்படி பார்க்கலாம் விஜயோட அந்த? இல்ல விஜயோட மௌனம் கூட்டணிக்கே அப்பப்பெல்லாம் இல்ல, விஜய் சும்மா இல்லாம மட்டும் பேசி அறுத்து கிழிச்சிருவாங்க. ஏங்க 41 உயிர் கண் முன்னாடி போய் அந்த ஆள் வந்து 40 நாள் பேசாம தான் தூங்கி நின்றாரு. அப்ப அப்படி இருக்கும்போது இதுக்கெல்லாம் அவர் பேசலாம் மாட்டாரு. மிஞ்சி போனா கொடநாடுல வச்சு டார்ச்சர் பண்ண மாதிரி பண்ண வேணா கையை கட்டிட்டு வீடியோ போடலாம் இல்லையா. அதுக்கு மேல அவர் ஏதாவது பேசி பார்த்துருக்கீங்களா? இது இங்கேன்னு கிடையாதுங்க, கத்தி படம் வந்த போதும் பிரச்சனை வந்தது அவருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க, லைக்கா சில பிரச்சனைகள் வந்தது. மெர்சல் படம், தெரி படம், பிகில் படம், எல்லா படம் வரும்போதுமே கூட அட்லி மேல கேஸ்லாம் போட்டாங்க. பாக்யராஜ் உள்ள பூந்து சமாதானம்லாம் பண்ணி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி செட்டில்மெண்ட்லாம் பண்ணாங்க, கதையை திருடிட்டாங்க. அப்பெல்லாம் ஏதாவது பேசினாரு அவரு? எதுக்குமே பேசினது இல்லைங்க இவரு. ஜல்லிக்கட்டுக்கு ஒரு வீடியோ, இவனுங்க வந்து இந்த விஜய் ஆதரவாளர்னு பேசுறவங்க, டிவியில பேசுறவங்கலாம் ஒரு ஜல்லிக்கட்டுக்கு, சரி ஜல்லிக்கட்டை பற்றி பேசுறோம் அப்படின்னா அரசியல்லாம் விட்டுருவோம். ஜல்லிக்கட்டுக்காக விஜய் செய்தது அதிகமா, ஹிப்ஹாப் தமிழா செய்தது அதிகமா? நடிகர்களே பார்ப்போம். ஹிப்ஹாப் தமிழா சிஎமாக்கிடலாமா? அப்ப எதுக்குமே எங்கேயும் குரல்லாம் கொடுத்தது கிடையாது. அவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஏன் இப்ப வந்து கேரளால வந்து ஹேமா கமிட்டி போட்டாங்க, அங்க இருக்கும் பெண்கள்லாம் வந்து எவ்வளவு சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து துன்புறுத்தப்படுறாங்க, சுரண்டப்படுறாங்க அப்படின்னு ஆராயறதுக்கு ஹேமா கமிட்டி போட்டாங்க. பெண்கள் நடிகைகள்ட்ட இருந்து எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் வாங்கி பெண் டெக்னீஷியன்ஸ் வந்து எல்லா கம்ப்ளைண்ட்டும் வாங்கி ஆராய்ஞ்சாங்க. போட வேண்டியதுன்னு தமிழ்நாட்டில் இவர் தான் பெரிய நடிகர், உச்சம்ல இருக்கார்ல, கரியர்னு உச்சத்தில் இருக்கிறார்ல, போட வேண்டியதானே இங்க. அப்போ சினிமா துறைக்கும் ஒன்றும் பண்ணது கிடையாது. நீங்க செய்த உங்களுக்கு வச்சு இயக்குன இல்லை உங்களை வச்சு இயக்குன ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாமும் எதுவும் செஞ்சதும் கிடையாது. ரசிகர்கள்ங்க, அவன் தோல்ல ஏறி சவாரி செஞ்சு அவன் உழைப்புல அவன் போஸ்டர் ஒட்டி அவன் உங்களுக்காக 10,000 ரூபாய்க்கு டிக்கெட்டை வித்து, 150 ரூபாய் டிக்கெட் 5,000 ரூபாய்க்கு வித்து கொடுத்து அதுலதான் நீங்க பொழப்பு ஓட்டுறீங்க. அவனுக்கே ஒண்ணு செஞ்சல. அந்த விவேக் சொல்லுவார்ல, இவ்வளவு மக்கள் இருக்காங்க என்ன செய்ய போறீங்க, உங்களுக்கு என்னடா செஞ்சேன், ஒண்ணு செய்யல, அதே தான் அவங்களுக்கும் அப்படின்ற மாதிரி தான் விஜய் இன்ன வரைக்கும் இருக்காரு. அப்படின்னும் போது நீங்க இதுக்கு மேல அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றதெல்லாம் அவர் பேசுவாரு, கூட்டணியிலாம் பேசியிருப்பாரு அப்படின்னு இமேஜின் பண்றதெல்லாம் வந்து நல்ல கற்பனை வளம் இருக்கு அப்படின்னு வேணா சொல்லலாம். இப்ப அடுத்த கட்டமா பார்த்தா ஆதவ அர்ஜுன் பார்த்தா சொல்லுவோம். பொதுவாக பார்த்தோன்னா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற ஆட்கள் பார்த்தோன்னா மாணவர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. மின்னம்பலம் யூடியூப் சேனல் இப்போ வந்து ஒரு இது ஒன்று பண்ணியிருந்தாங்க. அது போல நிறைய மாணவர்கள் தான் கேள்வி கேட்டாங்க. யாரு நம்ம நிர்மல்குமார் கிட்ட என்னன்னா கேள்விங்கன்னா 150 ரூபாய் டிக்கெட் இவ்வளவு காசுல விற்கிறீங்க, நீங்க தான் வந்து ஊழல் வந்து உழைக்க போறீங்க. அப்ப வந்து மீடியாவே சந்திக்காத ஒரு பர்சன் இவர். அவர் வந்து மக்கள் பாதிக்கப்பட்ட கரூர் மக்கள் பாதிக்கப்பட்ட போது களத்தில் நிற்காம வந்து போனவர். ஸோ இப்படி சொல்லி மாணவர்கள் கேள்வி கேட்கறாங்க. இதே மாதிரி ஒரு பாக்குறீங்க. ஏன்னா மாணவர்கள் வந்து நிறைய பேர் விஜயோட மோகம் அப்படின்ற பேசப்படுது. இருந்தாலும் இந்த மாதிரி மாணவர்கள் கேள்வி கேட்கறாங்கல்ல, மேபி மாணவர்கள் இப்படியும் வந்து இருக்காங்களோ? இல்ல இப்படியும் இருக்காங்கன்றது நம்ம அதிர்ச்சியெல்லாம் அடைய தேவையில்லை. இப்ப நீங்க நல்லா காலேஜ் படிக்கும்போது ரசிகர்களெல்லாம் இருந்தது இல்லையா, அப்ப இருப்பாங்க, அதுவும் இருப்பாங்க. ஆனா மாணவர்கள் ஒட்டுமொத்தமாக இப்படி ஆகிவிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றது வந்து அது தப்பு, அது பொய், மாணவர்களை கொச்சப்படுத்துறது. இப்ப நாங்க மாணவர் இயக்கத்துல இருக்கோம், எவ்வளவு போராட்டங்கள் பண்றாங்க. இப்போ சரி, இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனைன்னு வந்தது, எத்தனை மாணவர் அமைப்புகள் போராடினாங்க. இப்போ செப்டம்பர் மாதம் இந்த அக்டோபர் மாதம் இந்த பிரச்சனை வந்தது. இந்த எய்டட் காலேஜ் எல்லாத்தையும் பிரைவேட் யூனிவர்சிட்டியாக மாற்றுறதுக்கான மசோதாவை கொண்டு வந்தாங்க. அத்தனை மாணவர் இயக்கமும் அறிவிச்ச அன்னைக்கே போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க. 3 நாளில் வந்து அரசு அதை பின்வாங்கிடுச்சு. இப்போ இந்த மாணவர்கள் எந்த மாணவர்கள், அவங்களும் அந்த சவாகரத்தில் இருந்து வராங்க, அவங்களும் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. ஜல்லிக்கட்டு நடத்தின மாணவர்கள் யாரு? இங்கே தமிழ்நாட்டு மாணவர்கள் தானே. அப்போ மாணவர்களுக்கு அரசியல் அறிவும் இருக்கு. ஆனா என்ன பிரச்சனைனா, அரசியல் அறிவு உள்ள மாணவர்கள் அப்புறம் அந்த வயதுக்கே உரிய கேர்லெஸ்ஸா இருக்கிற துடிப்பா இருக்கிற இளைஞர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க.
இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த அரசியல் அறிவுள்ள மாணவர்கள் செயல்படாத வண்ணம் இன்னைக்கு சூழல் அவங்களுக்கு பெரிய நெருக்கடியா இருக்குது. எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணோன்னா முன்னாடி வந்து எக்ஸாம்ல பாஸ் ஆகிட்டு வேலை வாங்குறது அப்படிங்கிறது வந்து நீ நல்லா படிச்சா போதும். ஆனால் இன்னைக்கு நீங்க 1 கோடி பேர் 2 கோடி பேரோட போட்டி போட வேண்டியது. இவ்வளோ மன அழுத்தங்கள் இருக்கு அவங்களுக்கு. அவ்வளோ விலைவாசி ஏற்றம் அப்போ அது இது வேலை வாய்ப்புன்னு சுத்தமா கிடையாது. இந்த சூழல்ல மாணவர்களுக்கு அரசியல் இருக்கணும், அவங்க வந்து வீதிக்கு வந்து போராடணும், அவங்க வந்து பெரிய லெவல்ல குரல் கொடுக்கணும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் இல்லையா? அது தவறு. நம்ம தான் அந்த மாணவர்கள் போராடுறதுக்கான வழி செய்ய வேண்டும் இல்லையா? அவங்க அதை பண்றது இல்லை அப்படின்றதுனால எல்லாருமே விஜய் ரசிகனா தான் இருக்கான், எல்லாருமே அறிவில்லாம தான் யோசிக்கிறான் அப்படின்னு வந்து அணில்களா இருக்கிறவனுமே கூட அதுலயுமே கூட கரூருக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து உணர்ந்து திருந்தெல்லாம் பார்க்குறோம். இன்னும் கொஞ்சம் பேர் அந்த கொஞ்சம் பசங்களும் அவனுங்க வந்து ஏன் அப்படின்னா தவற வழி நடத்தப்படுறாங்க. அவனுங்களுக்கு முழுக்க நீங்கள் ரூட் ஏஜென்சியை வச்சுக்கிட்டு வாய்ஸ் ஆஃப் காமன் வச்சுக்கிட்டு ஒரு நேரட்டிவை செட் பண்ணி அவங்களை பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது அதில் கொஞ்சம் பேர் ஆட்கொள்ளப்படுறாங்க அப்படிங்கிறது உண்மைதான். அதனால மாணவர்கள் எல்லாமே, தமிழ்நாட்டு மாணவர்கள் எல்லாமே இப்படி இதுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் தப்பு. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நிகழ்ச்சியிலே பாருங்க, ஆராசா அவர்கள்ட்டையோ கல்யாண சுந்தரம் அவர்கள்ட்டையோ இல்லை சீமான் அவர்கள்ட்டையோ கேட்ட கேள்வியெல்லாம் அரசியல் கேள்விகள். இவங்கள்ட்ட கேட்ட கேள்விலாம் டிக்கெட்டு, ப்ரெஸ் மீட்டு அப்படின்னு ரொம்ப பேசிக் லெவல் கேள்வி தான் இவங்கள்ட்ட கேட்டாங்க. அப்ப அதுலயே தெரியுது மாணவர்கள் எப்படி பிரிச்சு பாக்குறாங்க அப்படின்றதே நம்மளுக்கு அது தெரியுது. அடுத்து பார்த்தா தொடர் நம்ம எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து பார்த்தா எங்களோட ஒரு பெரிய கட்சி வரப்போகுது. இப்ப சமீபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள வந்துட்டாங்க. அடுத்து அந்த பெரிய கட்சின்னு சொல்றது யார சொல்றாரு? மேபி விஜய் சொல்றாரா? அவரு பிரம்மாண்ட கட்சி அப்படின்னாரு, ஆமா. அப்புறம் மாபெரும் கட்சின்னாரு, புதிய கட்சின்னாரு, இன்னும் டிக்ஷனரியில வேற ஏதாவது வார்த்தை இருந்தா துடிப்பான கட்சின்னு அந்த மாதிரி ஏதாவது கட்சின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாரு. இவங்க வந்து ஒவ்வொரு கட்டத்திலயும் அசிங்கம் தான் படுத்துறாங்க. அவரை வந்து கொடி அசிச்சிட்டாங்க, அவ்வளவுதான் பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து நாங்க தான் எப்பயுமே கூட்டணி இல்லைன்றோம்ல, அப்புறம் திருத்தி சொல்லிட்டு இருக்கேன்னா அவரே அசிங்கப்படுத்துறாரு. விஜய் வந்து மேடை ஏறி இன்னைக்கு வந்து அதிமுக தொண்டர்கள் வந்து அனாதைகளாக ஆதரவற்றவர்களாக இருக்கிறாங்க, ஒழுங்கான தலைமை இல்லாததுனால நான் தான் உண்மையான ஏடிஎம்கேன்ற மாதிரி தான் பேசுறாரு விஜய். நான் தான் ஜெயலலிதா அம்மாக்கும் எம்ஜிஆருக்கும் வாரிசுங்கிற லெவல்ல பேசுறாரு. அப்ப அப்படி இருக்கும்போது எடப்பாடி வந்து இப்படி வந்து இலவகாத்த கிளியாக வந்து விஜயை கூப்பிடுறது அப்படிங்கிறது வந்து அவரோட ஸ்டேச்சருக்கே வந்து ரொம்ப இழுக்காக தான் இருக்குது. அவர் கூடிய சீக்கிரம் அதை நிறுத்திக்கிட்டாருன்னா நல்லா இருக்கும் அப்படிதான் நம்ம பார்க்கணும். அடுத்து ஒரு இப்போ வந்து இந்த 1000 ரூபாய் வந்து டிஎம்கே வந்து அதை அறிவிச்சாங்க. அது ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாரு, இதுமாரி 1000 ரூபாய் கொடுக்க சாத்தியம் இல்லை பண்ண முடியாது. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாரு, நான் ஆட்சி வந்து 2000ன்றாரு. இன்னொரு படி மேலே போயிட்டு ஆண்களுக்கு வந்து இலவச பேருந்துன்றாரு. இது எப்படி தான் பாக்குறீங்க நீங்க? 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்கறது சாத்தியம் இல்லைன்னு எடப்பாடி சொன்னது அந்த அசோக வர்த்தினி அவங்கள்ட்ட கொடுத்த பேட்டியை சொல்றீங்க. டிசம்பர்ல 1500 ரூபா தாங்க சொன்னாரு. ஒரு மாசத்துல 500 ரூபாய் ஏத்திட்டாரு. ஏன் ஏத்தினாரு நம்மளுக்கு தெரியாது, அவருக்கும் தெரியாது. 1500 சொல்லி பாக்குறான், எவனும் கண்டுக்க மாட்டான், வா 2000 சொல்லி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி பாக்குறாரு. கேட்டா வந்து எப்படிங்க தருவீங்க, இதுவே தர முடியாது அப்படின்னு 1000 ரூபாய்க்கு சொல்லும் போது எப்படிங்க 2000 தருவீங்கன்னா அதுக்கு எங்களுக்கு நிர்வாகத்திறன் இருக்குங்க. நீங்க ஆட்சியை நடத்துக்க முதல்ல கட்சியை நிர்வாகம் பண்ணி காட்டுங்க, அப்புறம் வந்து ஆட்சிக்கு நிர்வாகத்துக்கு வரலாம். இப்ப இது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் இப்படிதான் யோசிப்பாங்க. அதாவது நீங்க இவங்க 1000 ரூபாய் தராங்க ஒரு ஸ்கீம், எந்த அளவுக்கு கற்பனை வளம் இல்லாம இருக்காங்கன்னா ஒரு வேற ஏதாவது ஒரு புதிய திட்டத்தை யோசிங்க. அதுல மக்களுக்கு இந்த மாதிரியான சமூக நலன் இவங்க சொல்றாங்களா, இலவசம்ன்ற வார்த்தை கொச்சையான வார்த்தை, அந்த கேட்டகரியில் இருக்கிற திட்டங்கள் நீங்க வேற ஏதாவது அறிவிங்க. ஏதாவது ஒரு இப்போ மாணவர்களுக்கு, இப்போ வேலை வாய்ப்புக்கு, பட்டியல் சாதி மக்களுக்குன்னு இன்னைக்கு அரசின் மீது விமர்சனங்கள் வைக்கும் மக்களுக்கெல்லாம் கவர்ந்து இருக்கிற மாதிரி நீங்க புதுசா ஒரு திட்டத்தை யோசிங்க. அப்படி இல்லாம ஏற்கனவே இருக்கிற திட்டத்துல 1000 ரூபாய நான் ஒரு 2000 ரூபாய் தரேன், இது வந்து இதுக்கு நீங்க நேரம் என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நாங்கள் பார்த்து செய்கிறோம்டா அப்படிங்கிற மாதிரி பேரம் பேசுகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அதை பற்றியான மக்கள் பற்றியான எந்த அக்கறையும் கிடையாது. நீங்கள் அக்கறை உள்ள மனிதர். இன்னைக்கு ஆசிரியர்கள் திமுக வைத்து போராடிட்டு இருக்காங்க. அந்த போராட்ட களத்தில் நீங்கள் இருந்திருக்கணும். இப்போ நீங்கள் மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிற எந்த போராட்டத்தில் நீங்கள் நின்னீங்க? நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போதே அது ஒக்கி புயலாகட்டும், வரதா புயல் நினைக்கிறேன், ஸோ இந்த மாதிரி பல சைக்ளோன்கள் இருந்தது. அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க? ஹெலிகாப்டரில் ஆய்வு செஞ்சுட்டு ஊருக்கே போய் ஆய்வு பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க. அப்படின்னும் போது எதிர்கட்சியாக இருந்தபோது நீங்கள் எவ்வளோ வீரியமாக செயல்பட்டுருக்கணும். அப்போ நீங்கள் அந்த 1000 ரூபாய் 2000 ரூபாயை மாற்றுறதுனால மக்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல தாக்கம் ஏற்படுத்தும், அமல்படுத்தினா. ஆனால் அது ஏன் நீங்கள் பண்ணணும்? அது திமுகவை பண்ணிட்டு போயிடலாம்ல. நீங்கள் இந்த 4 வருஷமும் எல்லா பிரச்சனையும் மக்களோட நின்று திமுகவை கேள்வி கேட்டு திமுகவை முச்சந்தில் நிறுத்தி
அதிமுகவின் அழுத்தத்தால் திமுக பின்வாங்கிச்சுன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க 4 வருஷத்துல. எதுவுமே கிடையாது. கம்யூனிஸ்டுகள் போராடியதனால் பின்வாங்கினாங்கன்னு இருக்கு. விசிக வந்து அழுத்தம் கொடுத்தனால் பின்வாங்குச்சுன்னு இருக்கு. ஏதாவது அதிமுக போராடி பின்வாங்குச்சு அப்படின்னு எதாவது இருக்கானா? ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த 1000 ரூபாயா அப்ப பேரம் பேசுற மாதிரி நீ 2000 ரூபான்னு போட்டுக்கப்பா அப்படின்ற மாதிரி இந்த ராதிகா சொல்லுவாங்கல்ல, உசேன் போல்ட்டு 9 செகண்ட் தான், அப்படியா அப்போ ஒரு 10 செகண்ட் போட்டுக்கோ அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவர் வந்து அரசியலை டீல் பண்றாரு. இன்னொன்று அந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க எவ்வளவு கேவலமாக அதை லிப்ஸ்டிக் பஸ்ஸு, பிங்க் பஸ்ன்றத லிப்ஸ்டிக் பஸ்ன்னு எவ்வளோ கேவலமாக கொச்சையாக கலாச்சாரம். இப்போ நாங்கள் வந்து ஆண்கள் பெண்கள் என்ன அப்படின்னா நம்மளோட நிலைப்பாடும் பேருந்து பயணம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் இலவசமாக இருக்கணும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லோருக்கும் இலவசமாக இருந்தால் தான் கார் வாங்குறது பைக் வாங்குறதுலாம் குறைஞ்சா பொல்யூஷன் குறையும். இன்னொன்று பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறது அப்படிங்கிறது மக்கள் ஒரு சமூகமாக வாழ்கிறது அப்படிங்கிறது வந்து இன்னும் சிறப்பாக இருக்கணுன்றதான் நம்மளோட நிலைப்படும். இப்போ நீ என்ன அறிவிச்சிருக்கணும்? எல்லாருக்கும் பேருந்து இலவசம் அறிவிச்சிருக்கணும். நீ என்ன பண்றனா ஆண்களுக்கும் இலவசம்ங்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்க வந்து இது குடிச்சுட்டு இல்ல வந்து எப்ப பார்த்தாலும் ஒரு ஆணாதிக்க மனநிலையில அது என்ன அவங்களுக்கு மட்டும் இலவசம். ஒருத்தன் பேசுறான், தினமலர் செய்தியாவே போட்டான். என்னன்னு போட்டானா இலவச பேருந்து கொடுத்ததுனால வேலைக்கு போற வீட்டு வேலை பார்க்க அங்க மாதிரி வேலைக்கு போற பெண்கள் நேரா ஊர் வந்து சேராம பல ஊருக்கு போய் வராங்கன்னு. இது வந்து என்ன மீன் பண்றதுன்னு தெரியுது. அப்ப இந்த மாதிரி வக்கரமான சிந்தனை உள்ள ஆண்களோட வாக்க கவர்றதுக்கு ஆண்களுக்கும் இப்ப அவனுக்கு குஷியா இருப்பானுங்களே. இப்ப இந்த ஆண் பாவம் பொல்லாத படத்தெல்லாம் பார்த்துட்டு குஷியா வரானுங்கல்ல, பெண்கள் நாங்க வந்து பெண்ணியவாதிகளை வந்து அலற விட்டோன்னு அவனுங்களை குஷிப்படுத்துறதுக்காக வாக்குறுதியை கொடுத்துக்கிட்டு இருக்காரு இவர். ஏன்னா அதை சொல்லிட்டு அவர் அந்த 1000 ரூபா 2000 ரூபா திட்டத்துக்கு பேர் மாத்துறாரு, மகளிர் உரிமை தொகைன்னு இருக்கு. இது எவ்வளவு சமத்துவமான பெயர். ஃபோன் கால் எங்க வீட்டில் எங்க ஊர்ல இருக்கிற முதியோர்கள் சொல்லுவாங்க, ஸ்டாலின் எனக்கு ஃபோன் பண்ணாரு அப்படின்வாங்க. ஃபோன் பண்ணி என்ன சொன்னாரு? சகோதரி, அவங்க இப்படிதான் சொல்லுவாங்க, சகோதரி நீங்கள் வாங்குவது உதவி அல்ல உங்கள் உரிமை, அதனால் அதன் பெயர் உரிமை தொகை. இது வந்து அவங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சாசனம் கொடுக்கப்பட்டிருக்கிற, அதாவது சமத்துவத்துக்கான உரிமையிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நிதி அப்படின்றது, அதுதான் மகளிர் உரிமை தொகைன்றது. நீங்க அதை குலவிளக்கு திட்டம்னு மாற்றி வைக்கிற. இது எவ்வளவு பிற்போக்கான சிந்தனை. என்ன சொல்றாரு? அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு, சாதி பெயர் பலகைகள்லாம் தூக்குங்க ரோட்ல அப்படின்னா நான் வந்து அந்த அரசாணையை வந்து ரத்து பண்ணிடுவேன். அப்ப என்ன சொல்ற? நீ சாதி பெயர்கள் இருக்கணும். அப்ப நீ ஆணாதிக்கவாதிகளை, சாதியவாதிகளை, இன்னும் வக்கரமான சிந்தனைகள் இருக்கவங்க வாக்கெல்லாம் வாங்குறது அதை பண்ற. ஏன்னா சிவி சண்முகம் ஒரு கூட்டத்தில் ஓப்பனா என்ன பேசுறாரு, அந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. இலவசமா இதை தரேன், இலவசமா அதை தரங்க, அடுத்த எலெக்ஷன்ல திமுக ஓட்டு போட்டா இலவசமா ஒரு வீட்டுக்கு ஒரு பொண்டாடியை தருவோம் அப்படின்னு பேசுறாரு. அப்ப அப்படிதான் உங்க புத்தி இருக்கு. அப்படின்னும் போது இந்த வாக்குறுதியெல்லாம் மக்கள்கிட்ட செல்லுபடி ஆகாது. நீங்க ஏதாவது புதுசா பயங்கரமா மக்களோட இமேஜினேஷனே புரட்டி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா வேணா செல்லுபடி ஆக முடியாது. இது யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படிதான் பார்க்கணும். நன்றி. உங்களுடைய நேரம் ஒதுக்கி எல்லா கேள்வியும் பதில் சொல்லுங்க. நன்றி.